வெல்கம் மை சேனல். நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போறேன் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டர்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து தான் டீச் பண்ண போறேன். ஸோ இந்த ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனாலே, நீங்க அந்த கொஸ்டின்ஸ ஃபுல்லுமே அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். சில பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ பத்தி தெரிஞ்சுட்டு, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் படி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஆ என்னன்னா, n-2 இன்டு 180 டிகிரி. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா? படிச்சதுனால தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா மூலமா எப்படி நம்ம ஆன்ஸர் கரெக்ட்டா செக் பண்ணலாம். உங்களுக்கு இதோட ஆன்ஸர் என்ன வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன வரும்? 180 டிகிரி வரும்னு தெரியும். ரைட்டா? 180 டிகிரி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல நம்பர் ஆஃப் சைட்ஸ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ 3 - 2 என்ன வரும்னா 1. 1 × 180 = 180 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட். இப்போ 4 சைட்ஸ் உள்ளத எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4. 4 சைட்ஸோட இன்டீரியர் ஆங்கிளோட சம் என்ன வரும்னு பார்க்கலாமா? 4 - 2 into 180 degree. 2 into 180 degree equal to 360 degree. ஓகேவா? சாரி. 360 degree. இப்போ 4 சைட்ஸ் உள்ளது ஆட் பண்ணா 360 degree. 4 சைட்ஸ் உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெக்டாங்கிள் 4 சைட்ஸ். அப்புறம் ஸோ இப்போ எதெல்லாம் வந்து 360 இருக்கு அப்படின்ற சைட்ஸ் எல்லாம் சும்மா ஜஸ்ட் போட்டுக்கோங்க. 4 சைட்ஸ் உள்ள எல்லாமே இதுதான். ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, ராம்பஸ், parallelogram. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன கண்டிஷன்ல வரும்னா, எல்லாமே 4 சைட்ஸ். இதோட சம் வந்து 180 டிகிரி வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு கொஸ்டின். இது ஒரு குவாட்ரிலேட்டரல் ஹேஸ் acute angles measures 80 டிகிரி. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஃபோர்த் ஆங்கிள்? ஸோ இதுல 3 ஆங்கிள்ஸ் வந்து 80 டிகிரியா இருக்கு. ஃபோர்த் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னா, சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் இஸ் 360 டிகிரின்னு தெரியும். ஸோ அதோட சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னா 80 + 80 + 80 plus x equal to 360 degree. அப்ப x, so இதை full add பண்ணுங்க. 3 8s are 24, that is 240 plus x equal to 360 degree. X is equal to 360 minus 240. So subtract பண்ணா 120 degree. So இப்ப x ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு, 120 degree. ஓகேவா? So next question பார்க்கலாம். So next என்ன கொடுத்திருக்காங்கன்னா, in a quadrilateral ABCD, the measure of the 3 angles ABC of the quadrilateral 110, 70 and 80. அதாவது ஒரு சைடு வந்து 80, ஒரு சைடு 70 and ஒரு சைடு வந்து 110. Then fourth measure தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு fourth வேல்யூ தெரியாததுனால x போட்டுக்கலாம். ஸோ எப்பவுமே quadrilateral அப்படின்றது நமக்கு 360 டிகிரி வரும் தெரியும். அதனால 360 டிகிரி போட்டுக்கலாம். இப்போ x is equal to 360 minus of this value. So இதை ஆட் பண்ணா 150 வரும். 150 plus 100 250 260. ஸோ இதை ஃபுல்லா ஆட் பண்ணி ரைட் சைடு கொண்டு வரோம். 260 வரும். ஸோ அதை பிராக் பண்ணா 100. ஸோ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 100 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு? 100. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த பிக்சர் கிடையாது. ஸோ நான் ரேண்டமா ஒரு குவாட்ரிலேட்டரல் அப்படின்றதுக்காக நான் இதை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ABC are equal. Angle A equal to angle B equal to angle C. இது எல்லாமே ஈக்குவல் அண்ட் ஆங்கிள் D மட்டும் 150 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஒரு ஆங்கிள் மட்டும் 150 டிகிரி, மீதி எல்லா ஆங்கிளுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டேன்னா, இந்த ஆங்கிளும் எக்ஸா தான் இருக்கும், இந்த ஆங்கிளும் எக்ஸா தான் இருக்கும். நமக்கு என்ன தெரியும்னா, எப்பவுமே ஆங்கிள் சம் படி இதை ஃபுல்லா ஆட் பண்றோம். ஆங்கிள் எக்ஸ், ஆங்கிள் எக்ஸ், ஆங்கிள் எக்ஸ் பிளஸ் 150. ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் என்ன வரும்? இன்னே குவாட்ரிலேட்டர்ல 360 டிகிரி வரும். ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 3 டைம்ஸ் எக்ஸ் இருக்கு. எத்தனை டைம் எக்ஸ் இருக்கு? 3 டைம்ஸ் எக்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? அங்க வந்து 3xன்னு போடணும். ஓகேவா? 3x plus 150 equal to 360 degree.
Therefore, 3x equal to 360 divided by, sorry, இது வந்து 150 இந்த சைடு போச்சுன்னா சப்ராக்ஷன்ல தான் போகும். So minus 150. Subtract பண்ணா என்ன வரும்? 3 minus 1 2, 6 minus 5 1 210. 3x equal to 210 means x is equal to 210 divided by 3. So cancel பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3, 7 3 is 21 and 0. So x ஓட value 70. So இங்க இருக்க ஒவ்வொரு ஆங்கிளும் என்னவா இருக்கும்னா 17 இருக்கும். ஓகேவா? ஓகே. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள்ஸ் எல்லாமே ரேஷியோஸ்ல இருக்கு. எப்பவுமே ரேஷியோஸை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இது ஃபுல்லு ரேஷியோல இருக்கு. இது ஃபுல்லு நான் ஆங்கிளா கன்வெர்ட் பண்ணா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நம்பரோடையும் சேம் வேரியபிளால மல்டிப்ளை பண்ணும். அதாவது 1 into x x டிகிரி, 2 into x 2x டிகிரி, 3 into x 3x டிகிரி, 4 into x 4x டிகிரி. இப்போ இதுதான் நம்மளோட ஆங்கிள்ஸ். இந்த 4 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னு தெரியும்? 360 டிகிரி வரும்னு தெரியும். x 2x 3x plus 4x equal to 360 degree. So the full add பண்ணுங்க. 3x 3 plus 3 6, 6 plus 4 10. 10x equal to 360 degree. Therefore x is equal to 360 divided by 10 equal to 36. இப்போ நமக்கு ஒரு x ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. அதாவது ஒரு ஆங்கிளோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதே போல ரிமைனிங் உள்ள 3 ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிக்கணும். 2 into x 72 degree. 3 into x என்ன வரும்? x னா 36, 72 plus 36 108. Then 4x. இதோட 36 ஆட் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வரும். 4 13 14 14 8 8 144. So 4 values confused. ஓகே. ஸோ இனிமேல் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே மினிமம் 8 மினிட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நம்ம 4 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணாதான் கண்டினியூஸ் வீடியோஸ் உங்களுக்காக வரும். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் வச்சுக்கோங்க. இனிமேல் எல்லா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ்க்கும் அண்ட் ஸ்டேட் போர்டு எல்லா சிலபஸ்க்கும் நான் கிளாஸஸ் எடுப்பேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஒரு பர்சன் டவுட் கேட்டால் கூட அவங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ போடுவேன், நோட் பண்ணிக்கோங்க. Okay, thank you.